ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லீவ் டே எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எழுந்ததும் பூனை கொஞ்சலன்னா எனக்கு அந்த நாளே நல்லா இருக்காது. ஸோ மார்னிங் எழுந்ததும் அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்சிட்டு தான் எழுந்துப்பேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷிங், டெய்லி காலையில் இது ஒரு வேலை. இது பண்ணவே ரொம்ப லேசியாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, பல்லு விளக்காமல் இருக்க முடியாது, யாரும் பக்கத்தில் வரமாட்டாங்க. ஸோ நம்ம ப்ரஷ் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். அதனால் ப்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் காஃபி, டெய்லி காலையில் காஃபி தான் குடிப்பேன். டீ எனக்கு பிடிக்காது, அதனால் காஃபி தான் குடிப்பேன் டெய்லி. ஆனால் ஆஃபீஸில் மட்டும் சம்டைம்ஸ் டீ குடிப்பேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு நம்ம ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இதுதான் ட்ரெஸ் வேர்ல்டு, பாலக்காடில் இருக்க ட்ரெஸ் வேர்ல்டு. இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்தாலே டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். நான் டக்கு டக்குன்னு பர்ச்சேஸ் முடித்து அங்கே ஸ்டிச் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பி பேனா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அங்கே அவள் கூட கொஞ்ச நேரம் ரீல்ஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கு டிரைவிங் கிளாஸ் இருக்குது. ஸோ டிரைவிங் கிளாஸுக்கு வந்திருக்கேன். டெய்லி இருக்கும் கிளாஸு. ஜான்வரியில் தான் டெஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஃபுல்லாக டிரைவிங் கற்றுப்பேனான்னு தெரியாது, பட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது போகிற வழியில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு சிக்கன் கறி மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். பர்ச்சேஸ் முடிஞ்சிடுச்சு. இதுதான் நம்ம பர்ச்சேஸு. வீட்டுக்கு போயிட்டோம். டைம் 6 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததும் 2 பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. என்னோடய வண்டி சவுண்டு கேட்டதுமே ஜன்னல் பக்கத்துலேயே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. வந்ததும் தண்ணி குடிச்சிட்டு தான் மற்ற வேலை. நான் அவ்வளோ டயர்ட் ஆகிட்டேன். வந்ததும் 2 பேரையும் கொஞ்சினது போது சாப்பாடை குட்றி அப்படின்னு அது மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனாலும் கொஞ்ச நேரம் கொஞ்சலைன்னா நமக்கு மனசு கேட்காது. ஸோ அதை கொஞ்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு கேட் ஃபுட்டு கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போது பெட்டு மேலே நின்று வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா பெட்ரூமில் தான் கேட் ஃபுட் இருக்குது. அதுக்கு தான் இப்படி கத்தி கத்தி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் அதை எடுத்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு. நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறமா வெயிலில் ஃபேஸ்லாம் ரொம்ப டேன் ஆகிருக்கு, ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. ஸோ கொஞ்சம் நம்ம ஃபேஸை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரத்த சந்தனமும் முல்தானி மிட்டியும் எடுத்து ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணேன். அதை போட்டுட்டு, ஏன்னா இது ரத்த சந்தனம் ஃபேஸை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், பிரைட்டன் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததும் ஸ்நாக்ஸு. லேஸு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிடக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி என்னை திட்டினாலும் எனக்கு அதுதான் பிடிக்குது. என்ன பண்ணுறது. அப்புறம் இப்போ கிறிஸ்மஸ் சீசன்னால் ப்ளம் கேக்கு அதுவும் சாப்பிட்டுட்டு, எல்லோரும் எங்கேயாவது கிளம்புறதுக்கு முன்னாடி தான் நெயில் பாலிஷ் போடுவாங்க. நான் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வந்துட்டு நெயில் பாலிஷ் போடுறேன். ஏன்னா காலையில் டைம் இல்லை, அதனால் வீட்டுக்கு நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டேன். ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன் முன்னாடியே, இப்போ தான் போடுறேன் நெயில் பாலிஷு. அப்புறம் நைட்டு ஒரு 9 o'clock சாப்பிட்டுட்டு சிக்கன் கறி வாங்கினதையும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு டெய்லி 2 times ப்ரஷ் பண்ணணும். டாக்டர் சொல்லியிருக்காங்க. கிளிப்பு போட்டதுலேருந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. காலையில் ப்ரஷ் பண்ணுறதே பெரிய விஷயம். கிளிப்பு போட்டதுலேருந்து 2 times ப்ரஷ் பண்ணுறேன். அது அப்படியே ரொட்டீன் ஆகிடுச்சு. ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் தூங்க போகிறேன். அவ்வளோதான் டே இன் மை லைஃப். டாட்டா பை பை.